ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ரேப் என் பையன் கேட்டான்னு அதான் ட்ரை பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரியாது. இந்த யூடியூப் சேனல் எதுவும் நான் பார்க்கலங்க. நானாக எப்படி பண்ணுறது, நானே ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். எனக்கு போன்லெஸ் சிக்கன் தான் வேணும். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே, அதனால் இன்றைக்கி மத்தியானம் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் மிச்சப்பா சிக்கன் வந்து நான் நைட்டு குழம்பு வச்சு இட்லி ஊற்றிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நான் நைட்டு குழம்பு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 150 கிராம் இருக்குது. ஒரு 3 ரேப் வருங்க. ரேப்புனால் வந்து சப்பாத்தி அவங்க வந்து மைதா மாவில் ரொட்டி மாதிரி போட்டு அதில் ரேப் பண்ணுறாங்க. நான் கோதுமை மாவு சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதில் ரேப் பண்ணலான்னு. மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச தூளுங்க. இதில் காரத்துக்கு மிளகாவும் போட்டிருக்கேன். இது வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் நல்லா போட்டு கிளறிட்டு அப்புறம் கொஞ்சம் மேகி மசாலா இருந்தது. இது வந்து குழம்பு மிளகாய் தூளுங்க. குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு இதுதாங்க மேகி மசாலா. இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் பசங்க. அதனால் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்ப்போம், எப்படி வருது டேஸ்ட்டுன்னு பார்க்கலான்ட்டு இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் நான் மத்தியானம் பண்ண சிக்கன் ஃப்ரைலேயே இது கொஞ்சம் ஆட் பண்ண சிக்கன் 65லேயே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதை இதில் போட்டுட்டேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து கொஞ்சம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டைம் இல்லை, அதனால் ஊரெல்லாம் வைக்கல நான். ஏன்னா பையனுக்கு டியூஷன் போகிற டைம் வந்துருச்சு. பையன் சாப்பிட்டு டியூஷன் போகிறேம்மாண்ணா, அதனால் கொஞ்சம் அவசரமாக பண்ணதுனால ஊற வைக்கல. இதில் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா வச்சுக்கணும். நல்லா பெசரி வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மத்தியானம் சிக்கன் 65 பண்ண எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் எடுத்து ஊற்றிட்டேன். இந்த எண்ணெய் போதுங்க. இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான், இதை விட கம்மியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்துடும். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த கொஞ்சம் ஆயிலே நம்ம பண்ணிடலாம். சூட இறைச்சி இப்போ இதை போட்டுட்டு நல்லா வேக வைக்க வேண்டியதான். இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு தெரியல, நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை. எந்த யூடியூப் சேனலும் பார்க்கலங்க. என்கிட்ட இருந்த எல்லா மசாலாவும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு கமெண்ட்டே வரலைங்க. எனக்கு ஒரு 2-3 கமெண்ட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. நான் சேனல் ஆரம்பித்து நான் 4th சேனல் ஆரம்பித்தேங்க. கமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்திருக்கும். பெருசாக யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை. இது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் எப்படின்னு சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மூடி வச்சுட்டு நான் ரெடி பண்ணேன். கொஞ்சம் பேசுகிறதுக்கெல்லாம் இன்னும் நிறையா கற்றுக்கணுங்க. ஏன்னா எனக்கு வரமாட்டேங்குது. சில பேர் யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு இன்னும் நான் அதெல்லாம் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். அவங்களோட வாய்ஸ் போல்டாக இருக்குது, நல்ல லவுடாக பேசுகிறாங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கிளியராக பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நானும் அந்த மாதிரி கற்றுக்கணும். இப்போ தான் நான் கொஞ்சமே பேசவே ஆரம்பிக்கிறேன். இப்படிலாம் முதல்ல பேசவே வராது. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஆனால் என்னோடய சேனல் பார்த்துட்டு யாரும் எப்படி இருந்துச்சு, என்னோடய சமையல்லாம் இருந்துன்னு கமெண்ட் பண்ணவே இல்லை. ஒரு சில 2-3 கமெண்ட்டு தான். அது கூட என்னோடய ரிலேஷன் தான். வெளியிலேருந்து பார்த்து யாரும் இது வரைக்கும் எனக்கு எதுவும் கமெண்ட்டு கொடுக்கவே இல்லை. என் சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சப்பாத்தி மாவு வந்து போட்டு 2 பக்கட்டும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சம் சீஸும் போட்டிருக்கேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு சீஸ் போட்டிருக்கேன். சீஸும் போட்டுட்டு நம்ம நல்லா ரேப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கணும்.
ஒரு சைடு நல்லா சுற்றிட்டு இப்போ ஒரு சைடு இதிலே வந்து ஆல்ரெடி பாதி சப்பாத்தி வெந்த மாவு தானே இல்லையா, இதோட இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேகிறதுக்கு உள்ளே இருக்க சீஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லாயிருக்கும். நல்லா வந்து நமக்கு வந்து ஜூஸியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சி. என் பையன் எப்படா சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்புன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவசரமாக அவனுக்காக ரெடி பண்ணேன். கிச்சனே ஒரு வழியாக நார் அடிச்சிட்டேன். எல்லாம் அவன் கிளம்பி டியூஷன் போனதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணணும். இதை எடுத்து அதை எடுத்து இத்தனை தட்டை எடுத்து அதை எடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்து எல்லாம் ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஸ்கூல் விட்டு வந்ததுமே டைம் இல்லைங்க அவனுக்கு. இப்போ அடுத்து இன்னொன்று, இது ரெண்டாவது சின்ன பையனுக்கு. இது ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். நைட்டு வந்து நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேம்மா, இட்லி சிக்கன் குழம்பு, எனக்கு டைம் இல்லைன்ட்டு ஒரு ரேப் போதுன்னு சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். இது சின்ன பையனுக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுமான்னு சொன்னான். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரியே இல்லை. என்ன இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. வெஜிடபிள்ஸ்னால் வெங்காயம், தக்காளி, கேபேஜி, கேப்சிகம் இதெல்லாம் பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு மிளகுத்தூள் உப்பு போட்டும் பண்ணலாம். இல்லை சும்மாவே நம்ம எதுவுமே இல்லாமல் பச்சையாகவே அப்படியே ஆட் பண்ணி இதோட நம்ம அந்த சிக்கனோட ஆட் பண்ணி போட்டோம்னா அது இன்னும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு டைம் இல்லை முதல்ல அதெல்லாம் செய்கிறதுக்கு. அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை ட்ரை பண்ணியிருப்பேன். ரொம்ப அவசரப்பட்டு எனக்கு டைம் ஆச்சுமானதும் ஒன்லி சிக்கனை மட்டும் போட்டு கடகடன்னு பண்ணிட்டேன். டைம் இருந்தால் இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த ரேப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது ஒன்றுன்னு வந்துச்சு. என் சின்ன பையனும் ஒன்று சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். இது நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒன்று போட்டேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணினேன் என்ன பண்ணேனோ அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டணுன்ட்டு நான் பண்ணியிருக்கேங்க. ரெடி ஆகிடுச்சு. நானும் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது இன்னும் எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஐடியாஸ் இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. பாய்.